ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல மூர்த்தியினுடைய கீர்த்தியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி என்ன மாதிரியான பெருமை அவருக்கு உண்டு, எதனால அவருடைய பெருமையினால அந்த மதுரை கஷேத்திரமானது இன்னும் பிரமாதமா ஒரு புகழோட பெருமையோட விளங்குகிறது அப்படின்றத வரிசை சொல்லிட்டு வந்துருக்க. ஒரு 3 பாடலை பார்த்தோம். முக்கியமான காரணம் என்னன்னா, அது வானவர்கள் ஆனாலும் சரி, மாணவர்கள் ஆனாலும் சரி, தானவர்கள் ஆனாலும் சரி. தானவர்கள்னா ராட்சசர்கள், மாணவர்கள்னா பூமியில இருக்கிறவா, வானவர்கள்னா தேவர்கள். இவா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஈடுபாடு சுவாமி கிட்ட இருந்ததுனால்தான், அது விஷ்ணு ரூபமா இருந்தாலும் சரி, இல்ல சிவரூபமா இருந்தாலும் சரி, ஒரு பக்திங்கிறது பரிணமிச்சு இருந்ததுனால்தான் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடாக இந்த மூர்த்தி, அந்த மூர்த்திக்கு உள்ள விசேஷம், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், அதுக்கு ஒரு வழிபாடு, இதெல்லாம் வந்திருக்கிறது தெரியுது. இது இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பக்தின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாக்க, பகவானை பத்தி நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாக்க மன சஞ்சலம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அபிராமி பட்டர் கூட ஒரு பதிகத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றேன். இது ஒரு தடவை பார்த்துக்கோ வேற கான்டெக்ட்ல இருந்தாலும், இங்க கொஞ்சம் அது ரொம்ப சூட்டபிளா இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். அதை முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்பு ஓதுவார்தம் பின்பு ஓத நினைக்கிறேன். 3 வேளை ஒரு வேளை கூட நான் என்னோட போதுன்னா தாமரை, மனத்தாமரையில இந்த போதுங்கிறத நிறைய யூஸ் பண்ணிருப்பார். உன்னுடைய கோவிலுக்கு அந்த கோவில்ல உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாடக்கூடிய ஓதுவார்கள் பாடினாலும் சரி, இல்ல வேத பரமாக வேதியர்கள்லாம் மறை ஓதினாலும் சரி, இதுக்கு நம்ம அங்க போய் நானும் கூட சேர்ந்து அவளோட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, மோசமே போய் உழன்றேன். என்ன ஆச்சு, மோசம் போச்சு, நல்லதெல்லாம் போச்சு, நல்லது செய்யறதெல்லாம் போச்சு, நல்ல காரியம் பண்றதெல்லாம் போச்சு. மனசாவாச்சா கர்மனா, நல்லது செஞ்சு மேல உயிர்ந்து மேல போகணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடுச்சு எனக்கு. அதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது போச்சு. அதனால ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, மைப்போது அகத்து நிகரன போது ஒரு மைக்கடா மீது ஏறிய மாகோர காலன் வரும்போது தமியன் மனம் கலங்கி இயங்கும். மனம் கலங்கி தேங்குமா. தேங்கும்னா அப்படியே ஒரு மாதிரி பதட்டப்படுமா. எப்படி பதட்டப்படும்னா, மை போது அகத்திற்கு நிகதன, அது ஒரு கனகரேன்னு மை இருட்டு மாதிரி இருக்கு. அந்த இருட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த எருமை கடா, அவனும் கருப்பா இருக்கான். அவன் ஏறி வரக்கூடிய வாகனமும் கண்ணக்கரையல்னு இருக்கு. அது மேல ஏறி அந்த மாகோர காலன், அவனை பார்த்தாலே பயமா. நம்ம எல்லாருமே புராணங்கள்லயும் சரி, கதா சொல்றதுலயும் சரி, யமனை பத்தி வர்ணனை பண்ணோம்னா அது என்னவோ நினைச்சு கூட பார்க்க முடியாத இமேஜினேஷனுக்குலாம் அப்பாற்பட்ட அளவுக்கு அவ அவனை வர்ணனை பண்ணிருப்பா. இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணாலா மக்கள் நல்லபடியா இருக்க மாட்டாளா அப்படின்னு பெரியவா நினைச்சுக்கலாம். சாமி கண்ணை குத்தம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை தப்பு பண்றது இல்லை, விஷமம் பண்றது இல்லை. பட் அது ஒரு விதத்துல நெகட்டிவான எண்ணத்தை மனசுல விதைக்கிறதாவும் ஆயிடும். சுவாமி மேல ஈடுபாடு வராதையும் போயிடும். அதை விட வேற நல்ல விதமா சொல்லலாம். இங்க ஏன் அப்படி யமன் அப்படின்னு ஒருத்தனை வச்சு, அவன் தர்ம தேவதைன்னு சொல்லி, அவன் நம்முடைய இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கண்காணிக்கிறான்னு சொல்லி, அதுக்காக சில ஆள்கள்லாம் வச்சு கணக்கெல்லாம் வேற எழுதி வச்சுக்கிறான்னு சொல்லி, இங்க பூலோகத்துல இருக்கக்கூடிய இந்த உடலை விட்டு கிளம்பிடணும், உயிர் அவங்கிட்டதான் போய் நிற்கும் அப்படின்னும், அவன் நம்முடைய என்னென்ன நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் பண்ணிருக்கோங்கிறத வாசி இதுக்கு தகுந்தபடியா அவனோட கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து, இவனுக்கு எந்த விதமான பிறவிகள் எதுக்கு அடுத்து வரணும், ஏற்கனவே இருக்கிற பாபம்லாம் இருக்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும். இந்த ஆடிட்டர் மாதிரின்னு வச்சுக்கோமே, அவர் போன வருஷத்துல கட்ட வேண்டிய மீதி, இந்த வருஷத்துல சம்பாதிச்சிருக்க டாக்ஸ், அப்புறம் நடுவுல கட்டுக்கிற டாக்ஸ், இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதெல்லாம் கழிச்சு அப்புறம் இப்ப எவ்வளவு ஃபைனல் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவனும் இந்த சித்திரகுப்தன் உபகுப்தன்லாம் வச்சு கணக்கு பண்ணி உனக்கு இந்த பிறவி அந்த பிறவி அப்படிலாம் சொல்றான். கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்துல வாழ்க்கை, சொர்க்க காலத்துல பித்திருக்க லோகத்துல வாழ்க்கை, அப்புறம் மறுபடியும் பூமிக்கே திருப்பி
அங்க எத்தனையோ ஜீவராசிகள்ல ஏதா ஒன்றா அதுல போகுது. இப்படி இருக்க இந்த மாதிரி அவனுடைய ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு அவன் கொடுக்கிற தண்டனைக்குனா அந்த கோர காலன் அவன் வந்து எனக்கு இப்படிமா தண்டனை கொடுக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னா மனம் கலங்கி தீங்கும், என் மனசு கடந்து அடிச்சுக்கும், பயப்படும். அப்ப ஐயா இத்தனை நாள் நான் ஒன்னும் நல்லதே பண்ணாத இருந்துட்டேனே. இந்த அஜாமிளன் மாதிரி, அஜாமிளன் வந்து வாழ்க்கை முழுக்க அந்த காட்டுல கண்ணாபின்னான வாழ்ந்துட்டு கடைசியில யமபட்டர்கள் வந்த போதுதான் ஏதோ தெரியாதனமா, அதுவும் அவன் கடைசி பிள்ளைய பயத்தினால கூப்பிடுறானா நாராயணான்னு. அவன் நாராயணான்னு உடனே விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துட்டாளாம். நாராயணா நாராயணான்னு 3 தடவை சொல்லிட்டான். அவன் பண்ண பாவம் கரைஞ்சு போயிடுத்து. கூட்டின்னு போலாம் வா விஷ்ணு லோகத்துக்குன்னு அழைச்சின்னு போன மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், அம்பாளை பார்த்து சொல்றாரு பட்டர், அப்போது வந்துன்னு அருட்போது தந்தருள் ஆதிக்கடவுரின் வாழ்வேம்பர். அந்த கடவுள்ல திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய அபிராமியே அன்னையே, நீ அந்த எருமை மாட்டு மேல வரக்கூடிய அந்த யமன் வந்து முன்னாடி நின்று எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்துல நீ வந்து அங்க நிக்கணும், என் முன்னாடி வந்து நிக்கணும், வந்து உன்னுடைய அருளை என் மீது பொழியணும். அப்படி அருளை நீ பொழியும் போது அப்ப அந்த யமன்லாம் ஓடியே போயிடுவான், பக்கத்திலே நிற்க மாட்டான். உன்னுடைய கருணை எனக்கு இருக்கும்போது, உன்னுடைய துணை எனக்கு இருக்கும்போது, உன்னுடைய ஒரு அருள் மழையானது பொழியும் போது அவனுக்கு அங்க என்ன வேலை, அவன் பயந்து ஓடி போயிடுவான். ஏற்கனவே ஒரு தடவை வந்து மார்க்கண்டேயர்கிட்ட அவன் வந்து அவரால் அவருடைய உயிரை பிரித்து எடுத்துக்கொண்டு போகணுன்ற போது பாசக்கேர சிவனையும் சேர்த்து எடுத்த போது அவர் இறந்த காலால உதச்ச உடனே யமன் வந்து மறுத்து விட்டான்னு கதை சொல்றா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பூமி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வரவு போறது எல்லாம் ஒன்னா இருக்கணும், அது 2 சமநிலைப்படுத்துன்றதுக்காக அம்பாள் வேண்டிட்டு அந்த அமிர்த கட்டேஸ்வரர் வந்து கலசம்ஹார மூர்த்தியா மாறினவர் உடனே அந்த திருக்கடவுர்ல அந்த யமனுக்கு உயிரை கொடுத்தான்னு பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி தாயே நீ வந்து அந்த சிவபெருமான்கிட்ட சொல்லி எனக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த எருமை மாட்டு மேல வரக்கூடிய யமன் இருக்கான்னு அவன் வரும்போது என்ன நீ காப்பாத்துறதுக்கு அருள் பண்ணணும்னு அம்பாள் சொல்லிட்டு அவர் நிச்சயமா கேட்பார். 1. 2வது அவருடைய உடம்புலயே அம்பாள் பாதி இருக்கும் போது எப்படி ஒரு பாதியை நினைக்கும் போது இன்னொரு பாதியை அப்படியே நல்லதையே நினைக்கலாம் இல்லையா. அது மாதிரி வந்து சிவபெருமானுக்கு அம்பாளுடைய ஒரு கருணா வீக்ஷம் அவ பேர்ல இருக்கு. அவ அப்படி இறந்த கண்ணா அப்படி ஓரமா பார்த்தா, வலது கண்ணால கடைக்கண்ணால பார்த்தான்னு அந்த சுந்தரேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரன் கூட இந்த சுந்தரியான சுந்தரி எந்த துணைவி என் பாசத்துடையரெல்லாம் வந்து அரியன் அபிராம பெற்று சொல்ற மாதிரி அவர் கூட மயங்கி போய் அம்மா என்ன வேணும்னு கேட்பாராம். இந்த பாருங்க நான் சொல்றேனே இந்த ஆளுக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணுவேன். அவனுக்கு வந்து அருகதையே கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் வந்து என்னுடைய பக்தன், அவனுக்கு நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, நல்லதா பண்ணணும்னு அவர் சொல்லலாம். அப்போ அவர் தன்னுடைய பெருமையை காமிக்கிறார். எப்படின்னு பெரிய பொருள் எவைக்கும் முதற் பெரும் பொருள் அரும் பொருளை பேச ஒன்னா துரிய நிலை அனுபவத்தை சுகமாய் எங்கும் உள்ள தொன்மை தன்னை நான் எப்படி சொல்றேங்கிறார் வள்ளலார். இது எப்படிதான் ரொம்ப அரிய பொருள், அது பரம்பொருள், அது ஒரு பெரிய பொருள், எல்லாத்துக்கும் முன்னே பழமைக்கும் பழமையான அந்த பொருள், அந்த அரிய பொருளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா யாரால முடியும்? அது வந்து இந்த 3 விதமான அவஸ்தைகளை கடந்து அந்த துரிய நிலையில இருக்கிறவாளால கூட முடியாது, அவளால் கூட அனுபவிக்க முடியுமே தவிர சொல்ல முடியாது அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட பரமேஸ்வரனானவன் இந்த மதுரையும் பதில மூர்த்தியாக விளங்குகிறான் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். என்னங்க சொன்ன பொற்றாமரை குளம் இருக்கு, அந்த தீர்த்தமே ரொம்ப பெருமை வாய்ந்த தீர்த்தமானது. அங்க இருக்கக்கூடிய நீலகண்டனாகவும் முக்கண்ணை உடையவனாகவும் ஜடாமுடி தாரியாகவும் சந்திரசேகரனாகவும் விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு ஒரு பெருமை. அது மாத்திரம் இல்ல, அது வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னதாகவே தோன்றியதாகவும் இந்த சோமசுந்தர கடவுள். இந்த ஊர்லயும் அவர் தான் முதல்ல குடிகொண்டார். இவருக்கு அப்புறம் தான் வந்து மற்ற இடங்களான மேருமலையானாலும் சரி, கைலாய மலையானாலும் சரி, மந்திர மலையானாலும் சரி, கேதாரத்திலையானாலும் சரி, அப்புறம் ஸ்ரீசைலத்திலையானாலும் சரி, ராமேஸ்வரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பெருமானானவன் முதல்ல ஆதி முதல் கடவுளாக சோமசுந்தரனாக மதுரையில தான் எழுந்தருடன், அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்தெல்லாம் வந்தான். அதனால இந்த காரணங்கள்னால நான் சொன்ன இந்த 2 காரணம் இருக்கே, அதனால பரஞ்சோதி முனிவர் சொல்றார். அதனாலதான்
இங்க இருக்கக்கூடிய சோமசுந்தரர் தான் ரொம்ப உயர்ந்தவர். அவர் தான் எல்லாருக்கும் முத்தவராக இருக்கக்கூடியவர். மூலலிங்கமாக அவர் தான் விளங்குகிறார் அப்படின்னு அந்த பாடல்ல பார்த்தோம். அடுத்த பாடல் நம்ம போகும்போது இந்த சுவாமிக்கு அவ்வளவு அழகா அவர் லிங்கமூர்த்தியாக இருந்தாலும் சரி, அங்கேயே இம்மையில் மறுமை தருவார் கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க சிவலிங்கமும் இருக்கும், பின்னாடியே பார்வதி பரமேஸ்வரனாகவும் சோமசுந்தரராகவும் மீனாட்சி அம்மையாகவும் காட்சி தருவார். அது மதுரையிலே தான் இருக்கு. அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். இதை தாண்டிட்டு போறதா அங்க போகணும். அதுக்கு பக்கத்திலேயே கூடல் அழகர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருப்பார். அவர் அழகர் எப்படி அழகர் மலையில இருக்காரோ அது மாதிரி இவருக்கு கூடல் அழகர்னு பேரு. அந்த மீனாட்சி கல்யாணம் வருஷம் பண்ற போது இந்த கூடல் அழகர் தான் அம்பாளை தாரவாத்து கொடுக்கிறாரோ சோமசுந்தருக்கு. அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த சோமசுந்தர கடவுளுக்கு இம்மையில் மறுமை தருவார். மறுமைன்னு பின்னாடி இந்த உலகத்தை விட்டு அப்புறம் இங்க மேலுலகத்துக்கு போகும்போது என்னென்ன கிடைக்குமோ அத்தனை சுகங்களையும் இந்த இம்மையில் இப்பவே கொடுத்துருவார். இம்மையில் நன்மை தருவார். அவர் இன்மையிலேயே நல்லதெல்லாம் தரக்கூடிய அந்த பெருமானாக அந்த வீட்டிருக்கின்றார். அவருக்கு 32 லட்சணமும் சொல்லியிருக்கார். அதாவது சாமுந்திரிகா லட்சணத்துல அழகுன்றதுக்கு 32 விதமான லட்சணங்கள் சொல்றார். அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்ற தம்பதிகளாக விளங்குகிறார்கள். யாரு? சோமசுந்தரும் அம்பாள் மீனாட்சி அம்மையும் அப்படி விளங்குகிறார்கள். இந்த மகாலிங்கமான இருக்கக்கூடிய பழமையான லிங்கமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு 32 லட்சமும் உள்ள அழகான திருமேனி இவருக்கு அமைந்திருக்கு. அந்த ஒரு அழியாத பேரழகை உடையதுனால்தான் அவனுக்கு சுந்தரன்னு பேர். சுவாமிக்கு சுந்தரன் ஏன் பேருன்னு அவ்வளவு அழகு. எப்படி அம்பாள அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத மல்லி அருமறைகள் பழகிச்சு வந்த பாதாம்பயத்தாள்னு பட்டோன்னு சொல்ற மாதிரி இவரும் அழகுக்கு யாருமே சமம் இல்லையா. அவளுக்கு எந்த சுவாமியை பிடிக்குமோ அவனுதான் அழகுன்னு சொல்லுவா இல்லையா. முருகு அப்படின்னு அழகுன்னு பேரு, அதனால முருகன்னு பேரு. முருகன் தான் அழகுலயே சிறந்தவன், அவனுக்கு மிஞ்சி ஒரு அழகு கிடையாது. அம்பாள மாதிரி ஒரு அழகு யாருமே கிடையாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லுவா. சுந்தர ராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுக்கு பேர் சுந்தரராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க அவ்வளவு அழகான சுவாமியா. ராமானுஜர் ஒரு சமயத்துல அவருக்கு அந்த ஊர்ல உரங்காவில்னு ஒரு மல்லன், அவன் அது மல்யுத்தம் எல்லாம் பண்ணக்கூடியவன். அவனுக்கு பொன்னாச்சின்னு சொல்லி ஒரு மனைவி. அவர் ரொம்ப அழகா இருப்பலாம். அவ கண் அழகு அப்படியா, நடை அழகு அப்படியா, உடல் அழகு அப்படியா. அதனால அந்த அழகானவளுடைய உடம்பு வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு ஒரு கொடையும் பிடிச்சிட்டு போற இடத்துல எல்லாம் ஒரு பற்று துணியை முன்னாடி விரிச்சுட்டு போவான். அது மேல அவன் நடந்து போற மாதிரி. இது எல்லாரும் கேள்வி பண்ணா கூட அவன் கவலையே படல. ஒரு நாள் ராமானுஜர் அவனை கூப்பிட்டார். என்னடா இப்படி பண்றியே நீ அப்படின்னு கேட்டான்னு சொன்னா, என் மனைவியினுடைய அழகுக்கு ஈக்குவலா வேற யாருமே இருக்க முடியாது உலகத்துல. அவளுடைய அழகு வாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். அப்ப ராமானுஜர் சொன்னாராம், இதை விட அழகான ஒண்ணு அவனுக்கு நான் காமிச்சுட்டேன்னாக்க நீ பின்னாடி வந்துடுறியானா. சரின்னு ஒத்துட்டான். மறுநாள் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள அழிச்சுன்னு போறார். அவனை அழிச்சுன்னு போய் எம்பெருமானை காமிக்கிறார். நம்பெருமாள்னு சொல்றார். நம்முடைய பெருமாள் அதனால நம்பெருமாள். அவர் அவ்வளவு அழகா, அவருடைய கண் அதை விட அழகா, அவருடைய திருமேனி அதை விட அழகா. அந்த அழகான ரூபத்தை அந்த உரங்காவிலைக்கு காமிச்ச உடனே அப்படியே மயங்கி போய் காலில் விழுந்துட்டானாம். சுவாமி, இவ்வளவு அழகா நான் பார்த்ததே கிடையாது, இனிமே உன்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு உரங்காவில்லி ராமானுஜர் தாசனாக வெளியில வந்தா அப்படின்னு சொல்லுவா. அவன் தாசன் ஆனோன்னா அவனுடைய மனைவியான பொன்னாட்சிங்கிறாங்கள அவளுமே ராமானுஜருக்கு தாசன் அங்க வேலை செய்யக்கூடிய, அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவராக 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே ராமானுஜருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக மாறினார்கள் சொல்வார். அதனால அவளும் சுந்தர ராஜ பெருமாளை வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அழகோ அழகு அப்படின்னு சொல்லுவா. மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, பகவான் அவன் எந்த ரூபமா வந்தாலும் அவனுடைய அழகுக்கு யாரையுமே ஒப்பாகவோ உயர்வாகவோ சொல்ல முடியாது. மிகையில்லாத அழகை உடையவன். அப்பேற்பட்ட அவனே அழகு. அவனுடைய உடம்புல இடப்பாகத்துல அந்த பரமேஸ்வரனோட அம்பாள் வேற இருக்கா.
அவனுடைய உடல்ல ஒரு பாதிய அப்படியே பறித்து கொண்டு விட்டாளாம். சுந்தரவல்லி என்ன பண்ணா, தன்னோட அழகனால அவரை ஜெயிச்சு அவர் உடம்புலயே ஒரு பாதியை அவள் பெற்றுக்கொண்டாள், அடைந்து விட்டாள்னா. அப்ப ரெண்டு அழகும் சேர்ந்துடுத்து. அப்ப பேரழகாக வெளிகிறது. அதோட ஒளி ஒரு காந்தி. அவர் சக்கச்சவேல்னு இருக்கார், இந்த அம்மா பச்சை பசேல்னு இருக்கா. ஒரே உடம்புல ரெண்டு பேருக்கு ஒரு மரகதமும் ஒரு வைரமும் சேர்த்து ஜொலிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒளி விடுறது. அப்பேற்பட்ட ஒளி பொருந்திய அந்த சுவாமி இருக்காளு, அவள என்ன சொல்றான்னா, இவாளுக்கு சமமா யாருமே கிடையாது அப்படின்னு தேவர்கள் இவருக்கு சோமசுந்தரர்னு பேர் வச்சார். ச உமா சுந்தரர். ச உமா சுந்தரர்னு உமையோடு கூடி இருக்கக்கூடிய அழகானவர் அப்படின்னு ஒரு பேரை வச்சார். இதுல கணக்கு எண்ணான்கு அப்படின்னு சொல்ற இந்த பாடல் நம்ம பார்க்கும்போது தெரியும் நமக்கு. இந்த மாலிங்கத்துக்கு எண்ணான்கு இலக்கண விச்சை மேனி அந்தமில் அழகன் பாகத்து உமையொடும் அழகு செய்து சந்ததம் விளக்கச் செய்யும் தகவையை நோக்கி சோம சுந்தரன் என்று நாமம் சாத்தினர் துறக்கவானர். இந்த அழகான லிங்க மூர்த்திக்கு சோமசுந்தரன் பேர் வச்சா. ஏன்னா இவருக்கு 32 லட்சணங்களும் பொருந்திருக்கிறதோட உமையம்மை அழகியான உமையம்மையோடு சேர்ந்து இருக்கார். இவருடைய இடப்பாகத்துல உமையாளது இருக்கார். இந்த ஒளிபுரிந்திய திருமேனிக்கு சோமசுந்தரர் உமையவளோடு கூடிய உமா மகேஸ்வரனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சா. அப்படி இந்த பாட்டில் சொல்ல விச்சை மேனின்னா ஞான திருமேனி. அப்பழுக்கல்லாத இது அறுபடாத தொடர்ந்து இருக்கக்கூடிய என்னன்னைக்கும் எப்போதும் இருக்கு. அவிச்சன்னம்னு சொல்லுவா இல்லையா சம்ஸ்கிருதத்துல, அது மாதிரி இது விச்சை அப்படின்னு. இங்க விச்சை வேணி அப்படிங்கிறதுக்கு ஞானத்தை உடைய ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி அந்த அழகன். இவனுடைய அழகு பேரழகு இதுக்கு முடிவே கிடையாது, இதுக்கு எல்லையே கிடையாது. இது என்னன்னைக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், சின்ன குழந்தைல ஒரு விதமா அழகா இருக்கு. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பையனா மாறினோன்னு ஒரு பெண்ணா மாறினோன்னு அதனுடைய அழகு கொஞ்சம் மாறி போயிடுது. யுவனாவோ யுவத்தியா இருக்கும்போது லுக் டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகி கல்யாணம் கார்த்தி குழந்தை குட்டி அப்புறம் வேலை இதெல்லாம் பார்க்கும்போது அவ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு மாறுபாடு தெரியுது. வயசான உடனே உடம்பு தளர்ந்து போக ஆரம்பிச்ச உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்ச உடனே 8 அடி எடுத்து வச்சுவா 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு போகும்போது அந்த மேனிக்கு ஒரு தளர்ச்சி வரதை பாக்குறோம். அந்த அழகுன்றது மனுஷனுடைய காலகட்டத்துல வரும்போது ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. எப்போதும் அந்த திருமேனியானது ரொம்ப அழகோட விளங்குது. சந்ததம் எப்போதும். சந்ததம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தான், நீங்க அப்படியே உபயோகப்படுங்க. சந்ததம்னு எல்லா நாளிலையும் சுரக்கவானவர் அப்படின்னு தேவர் உலக பெறக்கூடிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டு நமக்கு சுலபமாக புரியக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இந்த மாலிங்கம் எண்ணான்கு இலக்கணம், என்னால் 32 இலக்கணப்படி விச்சை மேனி அழகு பொருந்தி அந்த திருமேனி இருக்கு. இது அந்தமில் அழகன். இவனுடைய அழகுக்கு ஒப்பே கிடையாது. உயர்வும் இவனை விட உயர்ந்தவர் இது கிடையாது. ஒப்பாரும் காரும் இல்லாத பேரழகனாக இருக்கான். அதோட இந்த அழகன் பாகத்து உமையோடு அழகு செய்து ஒரு தன்னுடைய இடப்பாகத்துல தன்னுடைய உமையாளை ஏற்றுக்கொண்டு அழகுக்கு அழகு செய்வதாக விளங்குகிறான். சந்ததம் விளக்கம் செய்யும் தகவை நோக்கி எப்போதும் இந்த அழகு திருவேணியாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய இவனை நோக்கி சோமசுந்தரன் என்று நாமம் சாத்தினார். இவருக்கு சோமசுந்தரர் அப்படின்னு சொல்லி பெயரை வைத்தார்கள். யாரு? துறக்கவானவர். இந்த ஆகாயத்திலே வானுலகில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அப்படியே ஒரு நல்ல பெயரை வைத்தார்கள் அப்படின்னு இந்த பாடலை நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாடல் இது தொடர்ந்து அப்படியே அந்த அழகத்தான் சொல்லிட்டு வருது. திறப்படும் உலகம் எங்கும் வியாபியாய் சிறந்து நிற்கும் அறப்பரும் கடவுள் சோம சுந்தரன் அதனால் அன்றோ கரைக்கதிர் வடிவேல் தென்னன் கையில் பொற்பிரம்பு பட்ட புறத்தடி தழும்பு 3 புவனமும் பட்டதன்றே. இதுல ஒரு சின்ன கதையை சொல்ற. திருவிளையாடல் புராணத்துல பின்னாடி வரக்கூடிய ஒரு கதை. அதை சும்மா கோடிட்டு காட்டுறாரு.
இது எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, எத்தனை உலகங்கள் நம்ம எடுத்தினாலும் 7 உலகங்களை எடுத்தினாலும் 14 லோகத்திலையும் அவனே நிறைந்து வியாபியாக சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அவர் வீர பெரும் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த சோமசுந்தரர் இருக்காரு, அவர் சர்வ வியாபி. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ சொல்வது விஸ்வம், அது சிவன் சொன்னாலும் அதேதான், மங்களம் அப்படின்னு பேரு. விஷ்ணு அப்படின்னு சொன்னா வியாபித்திருக்கிற இவரும் சர்வ வியாபி தான், அவரும் சர்வ வியாபி தான். அப்ப அதுல என்ன தெரியுது, 2 அல்ல 1 தான் அப்படிங்கிற 2 பேரும் ஒருத்தவதான். ஹரியும் ஹரனும் 1 தான். அது 2க்கும் ஒரே அர்த்தம் தான். அர்த்தமும் பொருளும் அதே தான் இருக்கு இல்லையா. நம்மளுடைய விதைகளை எல்லாம் போக்கக்கூடியவர்களாக, நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவர்களாக 2 ரூபத்துல இருக்கார். சங்கர நாயனார் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் திருநெல்வேலி கிட்ட, அங்க சிவபெருமானும் ஹரியும் ஹரனும் ஒரே ரூபமாக காட்சி தருவாங்க. ஒரு பக்கத்துல சிவனாகவும் ஒரு பக்கத்துல நாராயணராகவும் காட்சி தருவார். சங்கர நாராயணர் அவருக்கு பேர். அங்க அம்பாளுக்கு பேர் கோமதி அம்மன் அப்படி பேர். ரொம்ப வரதர், ரொம்ப அருள் அப்படின்னு சொன்னாக்க அதை அனுபவிச்சவாளுக்கு தான் அதை பத்தி சொல்ல தெரியும், நம்மளால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த சோமசுந்தரன் இருக்கானே, அதனாலதான் எப்போதும் சண்டைக்கு சென்று வெற்றியே அடைந்து அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இரத்தக்கரை படித்ததாக இருக்கக்கூடிய இந்த வேற்படையை கையிலே கொண்டிருந்த அரிமர்தன பாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா. நிறைய பாண்டிய ராஜாக்கள் பாப்புலரா இருக்க, வரகுண பாண்டியன், அப்புறம் அரிமர்தன பாண்டியன், அப்புறம் குலசேகர பாண்டியன், நிறைய பாண்டிய மன்னர்கள்லாம் இருக்கா. எல்லாருமே பெரிய சிவ பக்தர்களா தான் இருக்கா. இந்த ராஜாக்கு பேர் இவருடைய காலத்துல இருந்த ராஜா பேரு அரிமர்தன பாண்டியன் பேரு. அவன் என்ன பண்ணானா, கையில பெரம்பு வச்சுட்டு இருந்தான். ராஜா என்ன எப்பேற்பட்ட பெரம்பு வச்சுட்டு இருப்பான், அவன் தங்கத்திலேயே ஒரு பெரம்பு கையில வச்சிருந்தான். அதனால மரத்தடியில தூங்கி கொண்டிருந்த சிவபெருமான் கூலி ஆளாக அந்த வந்தி என்னும் கிழவிகிட்ட புட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஒரு கூட மண்ணு கூட எடுத்து போடாத அந்த வைகை நதி கரை உடைந்திருக்கும் போது அது ரிப்பேர் பண்றதுக்காக ராஜா வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு சொன்ன போது, இந்த வந்தி கிழவிக்காக வந்த இந்த சிவபெருமான் மாத்திரம் கூலி ஆள் வேஷத்துல கூலியை முதல்லயே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தான் இல்லையா. இதை பார்த்த உடனே அந்த அரிமர்தன பாண்டியன் வந்தான். கையில இருக்கிற பொற்கிழி, அந்த பொற்கம்பு, அந்த கழியால, கிழின்னா தங்க மூட்டைன்னு அர்த்தம். இது கழின்னு சொன்னா தடி. அந்த தடியால என்ன பண்ணான்னா, அந்த சோமசுந்தரோட முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சான், பெரும்பாலும் ஒரு அடி அடிச்சான். அந்த அடி அடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த எல்லா உலகத்திற்குள்ள அத்தனை ஜீவராசிகள் முதுகுலயும் அந்த அடி விழுந்துதான். இத ஒரு கவி கேட்கிறார், நீ இந்த வங்கி கடல் கிட்ட போய் கூலியெல்லாம் வாங்கி முன்னாடியே வாங்கி சாப்பிட்ட, இது என்ன ஊர்ல இல்லாத பழக்கம், வேலையை செஞ்சுட்டு தானேப்பா கூலியை கேட்கணும். நீ கூலியை வாங்கி முதலே சாப்பிட்டுட்டு நீ வேலையும் செய்யாத மரத்தடியில தூங்கின. அந்த கூலியை வாங்கி சாப்பிட்ட போது நீ மாத்திரம் சாப்பிட்ட, வேற யாருக்கும் கொடுக்கல, எல்லாம் உனக்கு மாத்திரம் போச்சு, உன் வயிற்றுக்குள்ளதான் போச்சு எல்லாம். ஆனா அந்த ராஜா பெரும்பாலும் அடிக்கும் போது மாத்திரம் நீ என்ன பண்ணனா, அந்த அடியை பகிர்ந்து எல்லார் உடம்புலயும் விழ மாதிரி பண்ணி, என்னப்பா நியாயம், நைவேத்தியம் பண்ணா சாப்பிடறதெல்லாம் நீ, பாத்திரத்தெல்லாம் அலங்கரிக்கிறதுலாம் நானா அப்படின்ற மாதிரி சொல்லுவா இல்லையா, வேடிக்கை. அது மாதிரி இவர் கூலியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அடியை மாத்திரம் மத்த எல்லாருக்கும் கொடுத்தா இது என்ன நியாயம்னு அவர் கேட்பார். அந்த கதையை இங்க சொல்றாரு, ஒரே அடியில சொல்றாரு. இது அந்த தென்னன் அப்படின்னா தென்னாட்டை ஆண்டு வந்த அந்த பாண்டிய மன்னன் கையில் பொற்பெரும்பு பட்ட, அவன் கையில பொல்லாலான அந்த பெரும்பாலும் அடிச்சானே, அந்த அடியை நீ பட்டையே. அப்ப அடி பட்ட போது என்னாச்சு, அந்த 3 புவனமும் பட்டதன்று அந்த தழும்பு, புறத்தடி தழும்பு, அந்த தடியால் அடிச்ச அந்த தழும்பு இருக்க 3 புவனத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் மேலும் பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவருடைய பெருமையை சொல்ற மாதிரி சொல்ற. அது இந்த பாடலுடைய ஒரு பிரதிபத அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். பொறுப்பு, இது இந்த மால் இனங்க அது படுத்த எந்த எத்தனாவது பாடல், திறப்படும் உலகமெங்கும். ஆமா, திறப்படு உலகமெங்கும் அப்படின்னு பெருமை மிகுந்த உலகம், எல்லா உலகத்திலையும் வியாபியாய் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இவரே இருக்கார். ஒரு இடத்துல கூட இல்ல, இங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் சர்வ வியாபி, அங்கு எங்கு என்னாத
எங்கும் நிறைந்த பெங்கும் பிரகாசமாய் நிறைந்துன்னு சொல்றாரு. அந்த மாதிரி திறப்படும் பல வகையாக உள்ள வேற வேற விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உலகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. சொர்க்கம் ஒரு மாதிரி, அப்புறம் பாதாளம் ஒரு மாதிரி, பூமி ஒரு மாதிரி, பித்ருலோகம் ஒரு மாதிரி, ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறவாலும் வேற வேற விதமா இருக்காரு. அப்படி திறப்படும் பல வகையாக இருக்கக்கூடிய உலகம் எங்கும் எல்லா உலகத்திலும் 14 உலகம்னு எடுத்துலாம் சரி, 3 உலகம்னு முக்கியமான 3 உலகத்தை எடுத்துலாம் சரி, வியாபியாக சிறந்து நிலை பெற்ற அந்த கடவுள் என்னன்னாக்க ரொம்ப வியாபியாகனா அப்படி எல்லா இடத்திலும் இங்க அங்க இல்லை அப்படின்னு சொல்லாத எல்லா இடத்திலும் நிறைந்து வியாபித்து இருக்கக்கூடிய அறப்பெரும் கடவுள், தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய இறைவன். இறைவன் தானே தர்மத்துக்கு அதிபதி. தர்ம தேவத்தைன்னு சொல்லும் போது நீ கருணாமூர்த்தி இல்லையா, நீ தர்ம தேவத்தை இல்லையா, என்ன இப்படி படுத்தலாமான்னு சில பேர் கேட்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட அந்த இறைவனான் அறமே வடிவாக தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவன் தான் சோமசுந்தர கடவுள். அந்த சோமசுந்தர கடவுள் இவ்வளவு தர்மமே வடிவாக இந்த உலகமெங்கும் வியாபித்து இருக்கிறனால்தான் அதுக்கு என்னாச்சு, எல்லா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கானா எல்லா உயிருக்குள்ளேயும் அவனே தான் ஒரு இந்த சக்தியாக இருக்கிறான். தேஜோமயமாக உள்ளுக்குள்ள சைத்தன்யமாக எல்லா உயிரினத்திலும் அவன் தான் இருக்கான். 84 லட்சம் அப்படின்னு சொல்றா இல்லையா உயிரினங்களை பத்தி சொல்லும் போது, அப்படி அத்தனை உயிர், அதுல ஒன்னொன்னு எத்தனை கோடி உயிர்கள் இருக்கு, அத்தனையிலையும் அவன் நீங்காமல் அவனே உள்ளுக்குள்ள தேஜஸ்வியாக இருந்து ஒளிவிடக்கூடியவன் அவன் இருக்கானே. அவன் அதனாலதானோ என்னவோ தெரியல, எல்லா உயிர்களிலும் நீ இருக்கிறதுனாலதானோ என்னவோ தெரியல. கரை கரைன்னா கரையை உடையன அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கரைப்பட்டிருக்கான். யாரு இந்த ராஜா பத்தி சொல்ல போற, தென்னன் அப்படின்னு சொல்ற தென்னாட்டை ஆண்ட மன்னன் இருக்காரு. அவனுடைய வேல் படையெல்லாம் கரைப்பட்டிருக்கு. எப்படின்னா அடிக்கடி சண்டை போட்டு அந்த சண்டையினால அவனுடைய ஆயுதங்கள்லாம் எதிரிகளை குத்தி குதிரை அவர்களெல்லாம் மறிக்க செய்ததுனால அந்த ரத்தம் பட்டு கரையா இருக்கான். அப்படி கரையோடு கூடிய ரத்த கரையோடு கூடிய கதிர் ஒளி பொருந்திய, அதுவும் அந்த ஆயுதங்கள்லாம் பளபளபளபளான்னு வேற இருக்கு. அது துருப்பிடிக்காத ஆயுதங்களா இருக்கு. அது ஒரு வெள்ளியில பண்ணிருப்பானு தெரியல. அப்படி அந்த ஆயுதங்கள் இருக்கு. வடி வேல், அழகான கூர்மையான நெடிய வேல், வேலை உடையன இங்க வேல் படையை உடையவன். அந்த தென்னன் தென்னாட்டை பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அந்த மன்னன் அவர் அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் ரெஃபர் பண்றார். அப்பேற்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் இருக்காது. அவன் என்ன பண்ணான்னா பொன் பிரம்பு அன்னக்க பொன்னாலே ஆன பிரம்பு. ராஜா அவர் அப்படிதான் வச்சுன்னு வருவார் இல்லையா. ஒண்ணுமில்லாத நாமளே கையில ஒரு கைத்தடி வச்சு நடக்கும்போது ஒருத்தர் மரத்துல ஒருத்தர் வச்சுன்னு போறோம், இல்ல ஒரு மூங்கில் கம்பு எங்கேயா கிடைக்குன்னு அதை எடுத்துன்னு போறோம். ஒரு சில பேர் மரத்துல இருந்து ஒரு கிளைய வச்சு நடந்து போறேன். இது கொஞ்சம் வசதியா இருக்கிறவன்னா ஒரு பெரிய ஒரு மால்ல போய் ஒரு நல்ல அழகா பெயிண்ட் பண்ண ஒரு தடி எடுத்துன்னு போறா. ஒண்ணு சில பேர் மடக்கி எடுத்துன்னு போற மாதிரி எடுத்துன்னு போறா. ஒருத்தர் தங்க கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்க அந்த கம்பு எடுத்துன்னு போறா. சில பேர் வெள்ளித்தடியே எடுத்துன்னு போறான்னு சொல்றா. சில சுவாமிகள்லாம் வரும்போது பார்க்கலாம், சில சன்னியாசிகள் சுவாமிகள்லாம் வரும்போது அவளுக்கு முன்னாடி 2 பேர் போவா. அவளுக்கு பாதுகாவலர் மாதிரி அவர் வரார். இந்த ராஜாக்கு எப்படி முன்னாடி பராக்குன்னு சொல்லிட்டு போறாரோ, ராஜாதி ராஜ மாத்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலகன்னு சொல்லி அப்பேற்பட்ட ராஜா வருகிறார் பராக்குன்னு சொல்ற மாதிரி இது சுவாமிகள் வரும்போது முன்னாடி 2 பேரும் வெள்ளியில பெரிய 2 தண்டம் கையில ஆளுக்கு ஒண்ணு வச்சுட்டு முன்னாடி சம்ஸ்கிருதத்துல ஏதோ சொல்லிட்டே வருவா. சில பேர் கன்னட ஊரா இருந்தா கன்னடத்துல சொல்லிட்டு வருவா, தெலுங்கு ஊர்ல தெலுங்குல சொல்லிட்டு வருவா இல்லையா. அப்படி சொல்லிட்டு வர மாதிரி இவனுடைய பெருமை. இவனும் கையில தடி வச்சிருக்கான். அவளே ஒரு வெள்ளி தடி வச்சிருக்கா, தங்க முலாம் பூசின தடியெல்லாம் வச்சிருக்கும் போது ராஜா கையில இருக்கக்கூடிய பெரும்பு எப்படி இருக்கும், அதுவும் தங்கமயமா இருக்கும். இவன் தங்கத்திலேயே பெரும்பு வச்சுட்டு இருக்கான். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்பா. ஒருத்தர் தலையில நறுக்கன கூட குட்டா கை முழுக்க 4 விரல்லையும் வைர மோதிரம் போட்டிருக்காரு, அதால் தானே குட்டாரு பெருமை அப்படிங்கிறாரு சொல்லிக்கிற மாதிரி. அடிச்சா என்னையா, அவன் தங்க பெரும்பால் தானே அடிச்சான், அதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணுமே. இல்லைன்னா காவலாளியை விட்டு இரும்பு சங்கிலியால் அடிச்சான்னு என்ன பிரயோஜனம், தங்கத்தாலே அடிச்சான்னா அது ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தங்கத்தினாலான பெருமையினால புறத்துப்பட்ட, புறம்னா பின்பக்கம், முதுகு பக்கம் பக்கத்துல அடிச்சான். படுத்துட்டு இருந்தாரோ இல்லையா, இவர் கூலி ஆளாக தலைக்குப்புறம் படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தார்.
அப்ப வந்து அவன் பார்த்தான், இவன் ஒரு ஆள் தான் வேலை செய்யல அப்படின்னு எல்லாரும் போட்டு கொடுத்தான். அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது மாதிரி போட்டு கொடுக்கறதுல அப்பவே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இவன் தான் வந்து வேலை செய்யாத அந்த வந்திங்கிற கழுவிக்கா வந்தவன் கூலி எல்லாம் வாங்கி முன்னாடியே சாப்பிட்டுட்டான். புட்டாவே வாங்கி சாப்பிட்டான். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான், வேலை பண்ணலன்னு. வந்தது கோபம் ராஜாக்கு. பெரும்பாலும் ஒரு அடி வச்சான். முதுகில் அடிச்ச உடனே அதுக்குதான் இந்த பாடல் ஆரம்பிக்கிட்டே சொன்ன, திறப்படும் உலகமெங்கும் வியாபியாய் சிறந்து விளங்கும் அறப்பொருள் கடவுள் சோமசுந்தரன். அதனால் நீ எல்லா உலகத்திலும் எல்லா உயிரிழத்திலும் நீ உள்ளுக்குள்ள சைத்தியமா இருக்கக்கூடிய அதே காரணத்தினால இந்த ராஜா பெரும்பாலும் ஒண்ணு அடிச்ச உடனே அந்த அடி என்னாச்சுன்னா உலகத்திற்கு அத்தனை பேர் 3 புவனமும் பட்டது. அந்த அடியினுடைய செவிடு இருக்க, அடித்த தழும்பு அது இன்னைக்கே எல்லார் முதுகலும் இருக்குன்னு சொல்ல. நம்ம கூட வேடிக்கா சொல்லுது முதுகெலும்பு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த பரமேஸ்வரன் வாங்கின அடியினுடைய சின்னமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்வா. நம்ம அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில பேருக்கு அவனுக்கு முதுகெலும்பே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. முதுகெலும்பே இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு தைரியம் பத்தாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த முதுகெலும்பு வந்த காரணத்துக்கு இது ஒரு கதை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு முன்னாடி எல்லாம் முதுகெலும்பு இல்லையான்னு கேட்கப்படாது. அப்போ இருந்திருக்கும், அது வேற மாதிரி இருந்திருக்கும், இப்ப வேற மாதிரி இருக்கும். முருகனுக்கு மயில் வாகனம், அவன் வந்து சேவர் கொடியோன் எப்படி ஆனான் அப்படின்னாக்க, சூரபத்மன் வந்து அழிச்ச உடனே அவன் வந்து 2 கூறாக பிளக்கப்பட்டு அவன் வந்து சேவல் கொடியாகவும் வேலாகவும் வந்தான், அப்புறம் மயிலாகவும் வந்தான்னு சொல்றா இல்லையா. இப்ப அதுக்கு முன்னாடி அவருக்கு மயிலே கிடையாதா முருகருக்கு? இருந்தது. அது முன்னாடி வேற ஒரு மயில் இருந்தது. சரி, அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இவனை மயிலாக ஏற்றி விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புது மந்திரிகள் வரும்போது புது செக்ரட்டரிஸ் எல்லாம் ஏத்துக்கிறா இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரி கிடையாது, இருந்திருப்பார். இப்ப வந்து இவருக்கு வேண்டியவர் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவர் சூரபத்மனை ஏத்துண்டான்னு சொல்ற போல அது மாதிரி இங்கேயும் 3 உலகங்கள்லயே அடிபட்டது. அந்த சிவபெருமானவன் எல்லாருக்கும் அருளை பண்ணினான். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் இங்க லிங்க சுரூபமாக சோம சுந்தரனாக விளங்கக்கூடிய கஷேத்திரமாக இந்த மதுரை எம்பதி விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு நம்ம போறோம். சுற்றவி சமஷ்டியான சோம சுந்தரனை காண பெற்றவர் வேஷ்டியான பிறப்பதி லிங்கம் காணல் உற்றவராவர் என்னென்று உரைக்கின்ற வேரூட்டு நீர் போய் மற்றைய சினைகள் எல்லாம் தழைப்பிக்கும் மரத்தின் மாதோ. இது சுற்று அவி சமஷ்டியான சோமசுந்தரனை காண பெற்றவர் வேஷ்டியான பிறபதி இலிங்கம் காணல் உற்றவராவர் என்னென்று உரைக்கின்றதே வேரூட்டு நீர் போய் மற்றைய செனைகள் எல்லாம் தழைக்கவிக்கும் மரத்தின் மாதோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு என்ன அப்படின்னா, இதுல வந்து 2 வார்த்தைகளை யூஸ் பண்றாரு, வெஷ்டி சமஷ்டி அப்படின்னு. இந்த சமஷ்டி அப்படின்றது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிலும் உள்ளே ஒரே கூடியவனாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன் அப்படி அர்த்தம். வெஷ்டியான அப்படின்னா ஸ்தூலமாக காணப்படுபவனாகவும் இருக்கிறான். அவன் வந்து அர்ச்சாவதார மூர்த்தியாகவும் இருக்கிறான். அதற்குள்ளே விளங்கக்கூடிய ஞான சக்தியாகவும் விளங்குகிறான்றதான் இங்க வந்து சமஷ்டி அப்படிங்கிற. சமஷ்டினா சமஷ்டி, இஷ்டு கிடையாது. அதனால இங்க ஷாக்கு பதிலா டா யூஸ் பண்ணி சமஷ்டியான வேஷ்டியான அப்படி 2 வார்த்தைகளை இவர் யூஸ் பண்றாரு. இதுல வந்து எப்படி புராணங்கள் எல்லாத்துலயும் சொல்றது, அவன் வந்து சமஷ்டியான ரூபமாக இருக்கக்கூடிய சோமசுந்தரன். அவன் வந்து ரொம்ப சூக்ஷ்மமா தான் இருக்கான். அவனை பத்தி அறியணும் அப்படின்னு சொன்னா நம்ம தபஸ் பண்ணி மனசுக்குள்ள தியானம் பண்ணி அவனை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்திலே அப்படித்தானே சொல்றான். வேதாந்த பரமா நம்ம பார்க்கும் போதும் அப்படித்தான் நமக்கு சொல்றான். எப்படி அவன் சுலபமா அதி சுலபமா அவனை அடைஞ்சிட முடியாது. அவனை அடையறதுக்கு இதுல விதிமுறைகள்லாம் கொடுத்து அந்த வழியில நம்ம பக்தி பண்ணி கர்மாக்களை எல்லாம் அவனுக்கு அர்ப்பணமாக செய்து ஞானத்தை பெற்று கடைசியில அவனை நாம உணர்றோம், அவனுள் ஐக்கியமாகிறோம் அப்படின்ற மாதிரி சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வார்க்கால அவ வந்து மற்ற ஸ்தலங்கள் எல்லாம் வெஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள். வெற்றினா சூக்ஷ்மமா, இங்க சூக்ஷ்மமா இருக்கார், அங்கெல்லாம் ஸ்தூலமாவே எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படி ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயும் போய் தரிசனம் பண்றவாள்லாம் இருக்காளே, அவள்லாம்
அவளெல்லாம் தரிசனம் பண்ண புண்ணியம் என்னவோ அது இந்த ஒரு மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே கிடைச்சிடும் அப்படிங்கிற. அது எப்படி என்ன, இந்த சோமசுந்தர கடவுளை தரிசனம் பண்ணிட்டாலே மற்ற ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சூக்ஷ்ம ரூபமான இந்த சோமசுந்தரனை தரிசனத்தினாலே ஸ்தூலமாக விளங்கக்கூடிய அத்தனை சிவலிங்கங்களையும் தரிசனம் செய்த அத்தனை கஷேத்திரங்களுக்கும் விஜயம் செய்த பலன் கிடைக்கும் சொன்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்றார், உபமானம் ஒண்ணு சொல்றார். அது எப்படின்னு கேட்டாக்க, மரத்தினுடைய வேர்ல நீ தண்ணி விட்டேன்னா அந்த தண்ணி அந்த வேர் உறிஞ்சு அந்த அந்த மரத்துக்கு முழுக்க அந்த கிளைகளுக்கு, இலைகளுக்கு, பூக்களுக்கு, காய்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தண்ணி அனுப்புறதோ இல்லையோ, அது மாதிரி நீ இந்த சோமசுந்தர கடவுளை நீ தரிசனம் பண்ணி வழிபட்டேனாலே அந்த புண்ணியமானது மற்ற எல்லா கடவுளரையும் வழிபட்ட அந்த செயலுக்கு சமமாக ஆகும். அப்படி இந்த பாடல்ல அவர் சொல்றார். இது ஒரு உபமானத்தோட சொல்லிருக்கிற ஒரு பாடலாக நம்ம இங்க பாக்குறோம். இந்த பாடலை சொற்ற இச்சமட்டியான, சொற்றதி சமட்டின்னு இருக்கு இல்லையா, சொற்ற இச்சமட்டியான வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் சொல்லிருக்கக்கூடிய இந்த சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் உறைந்திருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுள், இந்த சோமசுந்தரனை காணப்பெற்றவர்கள், இந்த சோமசுந்தர கடவுளாகிய பெருமானை காணப்பெற்றவர்கள், தரிசனம் செய்யும் வாய்ப்பை அடைந்தவர்கள்லாம் வெஷ்டியான, வெஷ்டி ரூபமாக, ஸ்தூல ரூபமாக பிறபதி, பிறபதினா மற்றைய ஸ்தலங்கள், எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, சிவபெருமான் இருக்கக்கூடிய துவாதச லிங்கத்துல இருந்து எத்தனையோ கஷேத்திரங்கள், இந்த துவாதச லிங்கத்துல வராத சிவன் கோயில்கள் எவ்வளவு இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய பிற பதிகளிலே காணப்படக்கூடிய இலிங்கம் காணல் உற்றவர், அந்த லிங்க ஸ்வரூபியை தரிசனம் செய்தவர்கள் ஆவார்கள். இவரை தரிசனம் பண்ணாலே அவளெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கு சமமாக ஆகும். என்னென்று உரைக்க, அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, அது எப்படி சார் இவரை தரிசனம் பண்ணா மற்றவாழெல்லாம் தரிசனம் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் பதில் சார் என்னென்று உரைக்க எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, வேர் ஊட்டும் நீர், ஒரு மரத்தினுடைய வேர்ல தண்ணியை விட்டோம்னு சொன்னாக்க அது என்ன பண்ணும், நின்று தளரா வளர்த்தங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால்னு அவையார் பாட்டை சொல்லுவார். அந்த நின்று உயர்ந்து வளர்ந்த தென்னை மரக்க அதுக்கு வேர்ல விட்ட தண்ணி என்ன பண்றதுதான், அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு தானே எடுத்துன்னு போய் மேல தலைக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டு நமக்கே இளநீரா திருப்பி கொடுக்குதான். தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால், நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருவர் என்றிருக்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம உபகாரம் பண்ணிட்டோன்னு அவளால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிலாம் நீ நினைச்சுட்டு இருக்காத. நின்று தளரா வளர் தெங்கு, அப்படி உயரமா நின்று தளராமல் நிற்கக்கூடிய 100 ஆண்டுகள் வாழ்ந்து அந்த தென்னை மரம் என்ன பண்றாரு, நின்று தளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை, தனக்கு அப்பப்ப எல்லாம் காலடியில விட்டாலே, தண்ணி விட்டாலே, எல்லாரும் பாத பூஜை மாதிரி பண்ணா இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதா, தன்னுடைய தலைக்கு மேலே அந்த தேங்காயை இளநீராக சுமந்து அந்த இளநீராக அப்படியே வருஷா வருஷம் அப்படி கொட்டுறது. 100 காய்க்கு மேல ஒரு வருஷத்துல கொடுக்கறதுங்கிற, எத்தனை வருஷம்னா 10-15 வருஷமாவது கொடுக்கும். நம்ம எத்தனை வருஷத்துக்கு தண்ணி விட்டுருப்போம், ஒரு 3-4 வருஷத்துக்கு தண்ணி விட்டுருப்போம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சா அந்த தண்ணியில இருந்து அதை எடுத்துக்கும். அது தான் உண்ட நீரை, அதனாலதான் அது என்ன சொல்லித்தாருன்னா, நம்ம கொடுத்த தண்ணின்னு அவர் சொல்ல, தான் உண்ட நீரை எப்படி அது அந்த பூமியில இருக்கிற நீரை வேறால உறிஞ்சுதோ இல்ல மழை பெஞ்ச நீரை எல்லாம் உறிஞ்சுதோ அப்படி இல்ல, அது எப்படி தண்ணி உறிஞ்சி எடுத்திருந்தாலும் தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதா, அந்த மக்களுக்கெல்லாம் தன்னோட தலை மூலமாக இளநீராக கொடுத்து விடுகிறது இல்லையா. அது மாதிரி இங்கேயும் இந்த வேரிலே ஊற்றப்பட்ட தண்ணீரானது எப்படி கிளைகளுக்கும் அங்கக்கூடிய இலைகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் போய் சேருதோ, அது மாதிரி இந்த சோமசுந்தர பெருமானை தரிசித்து அவனுக்கு செய்வித்த தொண்டானது மற்ற எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பிற பதிகளிலே விளங்கக்கூடிய சிவலிங்கங்களை எல்லாம் தரிசனம் செய்து சேவை செய்து அவர்களுக்கு பூஜை செய்த புண்ணியம் பலன் என்ன உண்டோ அதுவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அடுத்த பெருமை, இன்னும் இதுக்கு இன்னும் என்ன பெருமை இருக்கு இந்த சுவாமிக்கு அப்படிங்கிறது அடுத்த பாடல் என்ன சொல்றாருனாக்க,
எத்திலத்தில் யாவன் எண்ணன் திருவிளையாடல் செய்தான், அத்தலத்தில் அவனுக்கு ஒப்பும் அதிகமாம் சிறப்பும் பெற்ற உத்தமன் என்று எந்த உலகிலும் இல்லை. அந்த வித்தகன் அதிகத்தன்மை எனத்து என விளம்புவன் கேள்வின். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இவனுடைய பெருமை சொல்லவே முடியாது. எந்த ஒரு ஸ்தலத்திலேயாவது ஏதோ ஒரே ஒரு ஊர், இப்ப பெருமாள் அப்படின்னு எடுத்திருந்தா அவர் ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு அவதாரம், கிருத யுகத்துல, திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல, கலியுகத்துல, இப்படி ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு அவதாரம் எடுத்தாருங்க. அது வரிசைப்படுத்தி நம்ம 10 அவதாரம், அதுல ஒண்ணு இன்னுமேதான் வரப்போறது அப்படி வேற சொல்லி தசாவதாரம் அப்படின்னு மூர்த்தியை சொல்றோம். இன்னும் சில புராணங்கள்லாம் சேர்த்து பார்த்தா 22 அவதாரம் அப்படின்லாம் சொல்றோம். அவர் பல அவதாரங்கள்ல அம்மா அப்பாவுக்கு குழந்தையாவே பிறந்து பண்ணிருக்காரு. ஆனா எம்பெருமான் சிவபெருமான் இருக்கானே, அவன் எப்பவுமே யார் வயிற்றிலும் பிறக்கல. அவன் பூமியில அவதாரம் எல்லாம் பண்ணவே இல்லை. அவன் திடீர்னு நினைச்சுப்பான் அந்த வேஷத்தோட தோன்றுவானாம். ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்ன மாதிரி எப்படி யதாயதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். ஆமா, ததா ஆத்மானம் சிருஜாமியகம், அங்க நான் தோன்றுகிறேன், என்ன நான் தோன்ற வைக்கிறேன் அப்படிங்கிறார். அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணார்னா தன்னை தோன்ற வைத்தார். அங்க தோன்றினார், அப்படின்னு இங்கிலீஷ் சொல்ற போல அப்படி தன்னை தோன்ற வைத்தார். எப்படி 8 இந்த கணக்கு ஒண்ணு வச்சார் அவர். எண்ணன் திருவிளையாடல், அங்க 32 எண்ணாலு அப்படின்னு சொன்னார். 8 எண் திருவிளையாடல், 8 திருவிளையாடல், 8 64 திருவிளையாடல் செய்தா யாரு? எந்த தலத்திலேயாவது ஒரு கடவுள் ஒரே ஊர்ல 64 திருவிளையாடல் பண்ணிப்போனா நெஞ்சு பாரியா அப்படின்னு சொல்ற போல எந்த ஒரு ராஜாவாவது இத்தனை தர்மம் செஞ்சிருப்பானா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா சொல்றோம், இவர் பாருங்க அப்படி அள்ளி கொடுத்துருக்காரு, தினம் சகத்த போஜனம் பண்ணி வைக்கிறார். அப்பதான் பெரியவாழ்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னா ஓன்னு அழுதாளாம் அவர். என்னன்னா பாருங்க, இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போனாரு, அவர் சகத்திர போஜனம் பண்ணி வச்சேன்னு சொல்றார். எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு தாங்கலாது. என்னால ஒருத்தருக்கு போஜனம் பண்ணி வைக்க முடியல, சகத்திர போஜனம் ஒருத்தர் பண்ணி வைக்கிறான்னு எவ்வளவு புண்ணியம். ஒன்னு பெரியவா சொன்னாலாம், சித்தங்கவா அப்படின்னு சொல்லி தனக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அக்ஷதை வச்சிருந்தா அதுல ஒரு பிடிச்சி எடுத்துக்கோனாராம். அந்த ஒரு பிடிச்ச அக்ஷதை எடுத்துட்டு போய் அந்த வேலி ஓரத்துல போட்டு வானாராம். போட்டு வந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பிடிச்சு கொடுத்தாங்க. 3 தடவை கொடுத்து கொண்டு போய் போட்டு வா, அது கொஞ்சம் தள்ளி போடு, இன்னொரு இடத்துல போடு, 3 இடத்துல போடு. ஒரு 1/2 hour ஆச்சு. அப்புறம் அவரே திருப்பி கூப்பிட்டு, நீ போய் இந்த அரிசியெல்லாம் போய் வேலி ஓரமா போட்டிய இருக்கா பாரு, போய் பார்த்தா ஒரு அரிசி கூட இல்லையா. அங்க காணம் பெரியவா அக்ஷதைய. அப்ப பெரியவா சொன்னாலாம், நீ போட்ட அரிசி எல்லாத்தையும் எறும்புகள்லாம் தூக்கின்னு போயிடுத்த, நீ 3 பிடிச்சு கொண்டு போய் போட்டியே, இதுல 1000க்கு மேல அக்ஷதை இருந்தது, இது ஒரு அக்ஷதையும் ஒரு எறும்பு எடுத்துன்னு போயிருந்தா கூட நீ 1000 பேருக்கு சகஸ்திர போஜனம் நீயும் பண்ணி வச்சுட்டியே அப்படின்னாராம். அந்த 8 திருவிளையாடல் செஞ்சான்னா இவரும் என்ன பண்ணாருன்னா 3 பிடிச்ச அரிசி கொடுத்தா 1000 ஜீவராசிகளுக்கு நீ சாப்பாடு போட்டுட்டியே, அந்த புண்ணியம் உனக்கும் கிடைச்சுட்டேன்னு பெரியவா சொன்ன மாதிரி இப்படி யார் பண்ண முடியும்? சகஸ்திர போஜனம்னு யார் பண்ண முடியும்? இதான் யாரோ ஒருத்தர் தான் பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி இங்க 8 திருவிளையாடல்னா 8 16 8 64 திருவிளையாடல்கள்ல எந்த ஸ்தலத்திலயா யாராவது பண்ணிருக்காளா? அத்தலத்தில் அவனுக்கு ஒப்பும் அதிகமாம். ஆனா அப்ப 64 திருவிளையாடல்கள் பண்ண அந்த பரமேஸ்வரன் இருக்காரு சோமசுந்தரர், அவருக்கு அதிகமா ஒப்பும் சிறப்பும் பெற்ற உத்தமன் எந்த உலகத்திலும் இல்லை. அவருக்கு சமமா சொல்றதுக்கோ அவரை விட அதிகமா சொல்றதுக்கோ சமானா அதிக வர்த்திதம், சமமும் கிடையாது அதிகமும் கிடையாது. அப்படி யாரும் ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பா சமமாவும் இல்லை, மிக்க அவரை விட அதிகமாவும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உத்தமன் எந்த உலகிலும் இல்லை. நீ 17 14 போய் பார்த்துட்டு வாயா, நீ எங்க வேணா தேடிட்டு வாய், எங்கேயும் கிடையாது. இவர் ஒருத்தர் தான் அது. அதனால அந்த வித்தகன் அதிகத்தன்மை எனைத்து எனின் விளம்ப கேள். அப்பேற்பட்ட உத்தமனான அந்த பெருமான் இருக்கானே, திருவிளையாடல் புரிந்த 64 திருவிளையாடல்களை புரிந்த மிகவும் அடியார்க்கு எளியவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க உனக்கு நிறைய இருக்கு, நான் வரிசையா சொல்லிட்டே வரேன் கேளுன்னு. முதல்ல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அவர் பத்தி யாரு அப்படின்னு
அவர் இருந்த ஸ்தலத்துக்கு எதனால பெருமை அப்படின்னு சொன்னார். அவரால்தான் பெருமைன்னா அவர் தான் ஆதிமூர்த்தி அப்படிங்கிறத சொன்னார். அவருடைய திருவிளையாடலுக்கு சமமா வேற யாரும் பண்ணல அப்படின்னார். அப்புறம் எல்லா உலகத்திலும் எல்லா கோவில்களிலும் எல்லா ஆலயங்களிலும் எல்லா ஊர்களிலும் தரிசனம் பண்ணக்கூடிய அத்த லிங்க பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ண புண்ணியம் இந்த சோமசுந்தரனை பார்த்ததுனாலேயே, தரிசனம் பண்ணாலே, சேவை பண்ணாலே, அபிஷேகம் பண்ணனாலேயே, அர்ச்சனை பண்ணனாலேயே அது கிடைச்சுடுறது அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ஒரு பெரிய சர்வ வியாபி. எப்படின்னா இவர் முதுகுல பட்ட அடியானது சகல ஜீவராசிகள் உடம்புலையும் பட்டுதே அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட பெருமை மிக்க இந்த சிவபெருமானுக்கு இன்னும் என்னென்ன பெருமை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அதிகத்தன்மை என்ன அப்படின்னு சொல்ல எனைத்தென்ன எப்படிப்பட்டது இவருடைய புகழ் அப்படிங்கிறத நான் இப்ப மேல நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்றார். எப்படி சொல்றாரு, என்ன சொல்றாருங்கிறத அடுத்த செஷன்ல அடுத்த பாடல்ல நம்ம பார்க்கலாம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ.